ஏற்றி வைக்க இருக்கின்றார்கள். மாகாணத்தை முதன்மைப்படுத்துகின்ற மாகாணத்தினுடைய வட மாகாணனுடைய கொடியினை வவுனியா மாநகர மேயர் கௌரவ சுந்தரலிங்கம் காண்டிவனி அவர்களும் பண்டார வன்னியனுடைய கௌரவ பரமேஸ்வரன் கார்த்திகன் அவர்களும் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய மாவீரன் பண்டார வன்னியன் அவர்களுடைய 222வது ஞாபகார்த்த நிகழ்வு வவுனியா மாநகர முன்பலிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்டார வன்னியன் சதுக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பண்டார வன்னியன் திருவுருவச் சிலை தாங்கிய கௌரவ துணை முதல் அடுத்த சுடர்னை ஏற்றி வைப்பதற்காக வவுனியா மாநகர சபை அரசாங்க அதிபர் திரு P.A. சரச்சந்திர ஐயா அவர்களை சுடர்னை ஏற்றி வைப்பதற்காக அழைத்திருக்கின்றோம். சபையினுடைய உப தவிசாளர் திருமதி வவுனியா பண்டார வன்னியின் தீர்ப்பு நன்றிகளை பகிர்ந்து கொண்டு அடுத்ததாக இடம்பெறவிருப்பது தமிழ்தாய் வாழ்த்து. இதனை வழங்குகின்றார்கள் வவுனியா இலங்கை திருச்சபை தமிழ் நாமம் என்றும் எங்கள் நெஞ்சங்களில் நிலைத்திருக்கும் ஓவியம். அது வீரம் போராட்டம் எப்போதும் எங்கள் மனங்களில் இருந்து திரு P.A. சரச்சந்திர ஐயா அவர்களை மதிப்போடு இழக்கின்றோம். மலர் மாலையினை அணிவிப்பதற்காக அடுத்து மலர் மாலையினை அணிவித்து பண்டார வன்னியன் பிரதாபன் ஐயா அவர்களை மதிப்போடு இழக்கின்றோம். பண்டார வன்னியனுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வடக்கு நெடுங்கணி பிரதேச சபையுடைய சவுண்ட் முடிஞ்சது கதை